இந்திரன் பழி தீர்த்த படலம் பாகம் 2. இந்திரன் இல்லாததால் நகுஷன் என்ற மன்னன் தேவலோகத்திற்கு அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். நகுஷன் இந்திராணி மீது காதல் கொண்டான். நகுஷனின் தவறான எண்ணத்தை புரிந்து கொண்ட இந்திராணி தேவகுருவை வணங்கினாள். தேவகுரு இந்திராணிக்கு ஆலோசனை வழங்கினார். குரு கூறியபடி நகுஷனிடம் இந்திராணி, சப்தரிஷிகள் 7 சுமந்து வரும் பல்லக்கில் வந்தால் ஏற்றுக்கொள்வேன் என்றாள். நகுஷன் அறிவிழந்து இந்திராணி கூறியபடி சப்தரிஷிகளுக்கு கட்டளையிட்டான். மன்னனை சப்தரிஷிகள் பல்லக்கில் சுமந்து சென்றார்கள். அவன் அகத்தியரை பார்த்து கருடனை கண்ட பாம்பை போல் வேகமாக செல்லவும் என்று கட்டளையிட்டான். அகத்தியர் கோபமுற்றார். நகுஷா சப்தரிசிகளை பாம்புடன் இணைத்து பேசிய நீ பாம்பாக மாறி இறப்பாய் என்று சாபமிட்டார். பாம்பாக மாறிய மன்னனை காவலாளிகள் அடித்துக் கொன்றார்கள். பிரகஸ்பதி தாமரை குளத்தில் இருந்த இந்திரனை அழைத்து தோஷம் நீங்க பூலோகத்தில் உள்ள சிவாலயங்களை வழிபட சொன்னார். தேவகுரு பிரகஸ்பதி கூறியதுபடி இந்திரன் பூலோகத்தில் பல சிவாலயங்களை வழிபட்டு வந்தார். கடம்பவனத்தை அடைந்ததும் தோஷம் குறைவதை அறிந்து பிரகஸ்பதியிடம் கூறினான். இந்திரனை குளத்தில் நீராட சொன்னார் பிரகஸ்பதி. இந்திரன் குளத்தில் நீராடி கரையேறியதும் சிவன் அருளால் குளத்தில் தங்கத்தாமரைகள் உருவானது. அக்குளத்தை சீர் செய்து திசைக்கொரு விமானங்களைக் கொண்ட சிவ ஆலயம் அமைத்த இந்திரன் பொற்றாமரையால் சிவலிங்கத்தை வழிபாடு செய்தார். இந்திரன் முன் தோன்றிய சிவபெருமான், இந்திரா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்டார். நான் என்றைக்கும் இங்கிருந்து தங்களை வழிபடும் பாக்கியத்தை அருள வேண்டும். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியில் இங்கு வந்து வழிபடு. வருடம் முழுவதும் வழிபட்ட பலனை தரும் என்ற வரத்தை சிவபெருமான் வழங்கினார். தோஷம் களைந்த இந்திரன் மீண்டும் இந்திர பதவி அடைந்து தேவலோகத்தில் இந்திராணியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். நாமும் சோமநாதர் சோமசுந்தரர் நாமங்களை உச்சரித்து நாம் பெற்ற துன்பங்கள் நீங்கி சிவனடியை அடைவோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஓம் சோமசுந்தராய போற்றி என்று கமெண்ட் செய்யவும்.